ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா ஐயோ பார்க்கும்போதே வாய் ஊறுதே. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் டின்னர் ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு வீக்லி டாஸ்க்கு பொம்மை டாஸ்க்கு. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது, லக்ஸரியான விஷயம் இருக்குது, செம்ம ஸ்பெஷலான ஒரு டின்னர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி இந்த டாஸ்க்கில் வின் பண்ணுற டீமுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, வின் பண்ணுற பர்சனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதே பிக் பாஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா சூப்பர் டிலக்ஸ்லேருந்து 4லேருந்து 5 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க. அதை வந்து இன்றைக்கி சொல்லிட்டாரு. அப்போ ஒரு 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சூப்பர் டிலக்ஸில் வரவங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சப்போஸ் சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வெறும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லாருமே போட்டி போட்டு சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி வந்து ஒரு வழி ஆக்கி ஆனால் நல்லா டஃப்பாக கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அன்ஃபேரான விஷயம்னா, சூப்பர் டிலக்ஸில் மொத்தமே 6 பேர் 7 பேர் தான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற அத்தனை பேரும் எல்லாம் பயங்கரமான ஆட்கள். அப்படின்னு இருக்கும்போது அவங்களால் இது வந்துட்டு ஒரு சரியான மோதலே கிடையாது. சரிங்களா? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த டாஸ்க் வந்துட்டு எப்படின்னா குரூப்பாக வந்து தாக்குற டாஸ்க்கு. அப்படின்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. அது கொஞ்சம் அன்ஃபேராக தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் வந்து கடைசியாக பிக் பாஸ் டீமில் இருக்கிற கமருதீன் வின் பண்ணாப்புல. சரிங்களா? வின் பண்ண உடனே பிக் பாஸ் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி ஸ்பெஷல் டின்னர் இருக்குன்னு. அதன்படி நைட்டு வந்துட்டு டின்னரை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை இருந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் சபரி பண்ணது பெரிய தப்பு. எஃப்ஜே பண்ணுவார் நான் யோசித்தேன், பட் சபரி இந்த மாதிரி பண்ணுவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதுலேயே தப்பு நம்மளுக்கு தெரியுது, சபரிக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் டின்னரு, ஆனால் இதை வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு அவங்க சும்மாவே வந்துட்டு ஹூன்னு சொல்லுவாங்க, சீன் போடுவாங்க பிபி டீமு. அதை ஒரு பாட்டு மாதிரி ஒன்று சின்னதாக பாடிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேண்டில் லைட்டு டின்னர் மாதிரி வந்துட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக அங்கே வந்து சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி காமிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும் காண்டாகிறாங்க. ஆனால் இது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் வந்து இவங்க கேட்குற டிஷ் அங்கே வந்து சிக்கனு அப்புறம் மீன் எல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் இவங்க எவ்வளோ காண்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது போட்டு காமிச்சாரு பாருங்க, அவங்க பாவம் மூஞ்சே மாறி போச்சு. ஐயோ சிக்கனு மட்டனு கோழின்னு நம்மளுக்கே பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து பக்காவாக பண்ணி சூப்பராக சண்டையை மூடி விட்டாப்புல. இதுலேருந்து என்ன நடக்குது பார்க்கலாம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசனில் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.